காலியான டூத்பேஸ்ட் டியூபை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு நம்ம வந்து நிறைய கிச்சன் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். வெல்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சன். இந்த சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அதாவது டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. சில டைம் நமக்கு உடம்பு சரியில்லை, சில டைம் எங்கேயாவது வெளியே போயிட்டோம், இல்லைன்னா நம்ம ரொம்ப ஹெவியான ஒரு சமையலோ இல்லைன்னா யாராவது நம்ம வீட்டில் விருந்தாளிங்க வந்துட்டாலோ நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுற டைம் இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் அவ்வளோ அழுக்காக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் இந்த பர்னர் நான் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பர்னர்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அந்த பர்னர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது கேஸ் நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். இதை ஒண்டி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் ஸ்டவ் கிளீனிங்கிறது டெய்லியுமே நம்ம தொடச்சி எடுத்தாலே நல்லா சுத்தமாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனதால், அதாவது வெளியில் போயிட்டு நமக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னும் போது நம்ம இந்த ஸ்டவ் இது மாதிரி விடலாம். இல்லைனா நீங்கள் ஸ்டவ்வை வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணும்போது ஸ்டவ் நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நான் இதில் வந்து 2 மாத்திரை நான் சேர்த்துருக்கேங்க. அதாவது எக்ஸ்பைரி ஆன மாத்திரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வினிகர், ஒரு 2, 3 ஸ்பூன் வந்து நான் வந்து ஷாம்பு சேர்த்துருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி சேர்த்துட்டு இந்த மாத்திரை நல்லா கரையட்டும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதான சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம இந்த பர்னரில் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஒரு பர்னரை போட்டு உங்களுக்கு இதில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே நமக்கு ஊறட்டும். ஒரு பக்கமாக ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டவ்வை நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இதுலேயே நீங்கள் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி 2 பர்னரை போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்காக இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னா, கொஞ்சமாக இது மாதிரி அரிசி மாவு அப்படின்னா கோதுமை மாவு அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு துணியோ இல்லைன்னா பேப்பரோ, நான் வந்து இது மாதிரி நமக்கு காய்கறிலாம் வரும் இல்லையா, நெட்டு பேக் மாதிரி இருக்கும் பாருங்க, அதாவது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதை நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு நம்ம இது மாதிரி லைட்டாக எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா இது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தாலே நமக்கு முக்கால்வாசியான அழுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே நமக்கு போயிடும். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்க அந்த டஸ்ட் எல்லாமே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எந்த வித லிக்விடோ சோப்போ எதுவுமே நான் சேர்க்கல, தண்ணி கூட நான் சேர்க்கல, எதுவுமே சேர்க்காம தான் நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துட்டோம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான டூத் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, காலின்னு தூக்கி போட்டுருவோம். அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம உள் பக்கமாக உள்ள நமக்கு பேஸ்ட் ஊட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி நான் வந்து கட் பண்ணி அந்த டியூபை இது மாதிரி இங்கே கட் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு எவ்வளோ பேஸ்ட் இருக்கு. இதை வச்சு நம்ம இந்த ஸ்டவ் அப்படியே தேய்க்க போகிறோம். நான் எந்த வித லிக்விடும் சேர்க்கலங்க. அப்படியே நம்ம அந்த பேக்கெட்டோட, அதாவது அந்த டியூபோட அந்த இதை வச்சு நான் தேய்க்கிறேன். நல்லாவே தேய்ச்சிக்கலாம், எல்லா பக்கமும் இது மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்குல நமக்கு அழுக்கு இருந்தாலுமே இந்த டியூப் வந்து கொஞ்சம் நமக்கு கூர்மையாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம அதில் இருக்க அழுக்கை கூட நம்ம எடுத்துக்கலாங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறத பாருங்க. நம்ம இது மாதிரி கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம இங்கே ஏதாவது துரு பிடிச்சிருந்தாலோ இங்கே ஏதாவது பால் கரை ஏதாவது இருந்தாலுமே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஹார்டான இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து இரும்பு நாரை வச்சு ஒரு தடவை தேய்ச்சிட்டா சரியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எல்லாமே நம்ம இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சில டைமில் இந்த பர்னர் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கூட நமக்கு வந்து துரு பிடிச்சிரும். அதையும் நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த இடுக்கெல்லாம் இருக்கிறதுல வந்து இந்த கூர்மையான பகுதி வச்சு நம்ம இது மாதிரி நல்லாவே தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு அழுக்குதுன்னு சீக்கிரமாகவே போயிடுங்க. இதுக்காக நம்ம லிக்விடோ இதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு ஸ்ப்ரே வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வேணான்னு தூக்கி போடுற இந்த டூத் பேஸ்ட் இருந்தாலே போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து கேஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அங்கெல்லாம் கூட நமக்கு அடையாக ஒரு மாதிரி அழுக்கு இருக்கும். அது எல்லாமே நமக்கு இதை வச்சு அழகாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த இடுக்குலலாம் நம்ம இது மாதிரி அந்த கூர்மையான பகுதி வச்சு நம்ம தேய்ச்சோன்னா போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தேய்ச்சிட்டோம். இது எப்படி நம்ம துடைக்க போகிறோம்னு பார்க்கலாம். அதாவது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணியை நல்லா
அதில் முக்கி நல்லா பிழிஞ்சிருங்க. நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வந்து அதை தொடச்சி எடுக்க போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றி தான் வந்து அதை வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. அந்த தண்ணியில் நல்லா அந்த காட்டன் துணியை நல்லா முக்கி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தொடச்சோம்னா சூப்பராக நமக்கு பாருங்க, துடைக்கும் போதே உங்களுக்கு அந்த பளபளப்பு தன்மை வருது தெரியுதா உங்களுக்கு? அதை வச்சு நம்ம அழகாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை நல்லா வந்து ஈரம் இல்லாத துணியை பார்த்து நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஸ்டவ் வந்து நிமிஷத்துல க்ளீன் ஆயிடுங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு அழுக்கான கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் சரி நம்ம ஈஸியா நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம அங்க சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் துருக்கரை அதிகமா இருக்கிறதால நான் லைட்டா வந்து இந்த இரும்பு நார் வச்சு தேய்ச்சிட்டு, ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்டே வந்து அந்த பேஸ்ட் போட்டதால நல்லாவே இதை வந்து அந்த அழுக்கு வந்து போயிருக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமா இருக்காதான் இரும்பு நார் வச்சு லைட்டா தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரா போயிடுச்சு. இப்போ வந்து நான் ஈர துணி வச்சு நல்லா அதை தொடச்சிட்டேன். இப்போ ஒரு காட்டன் துணி, அதாவது ஈரம் இல்லாத காட்டன் துணியா எடுத்து நம்ம தொடச்சிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம ஈஸியாவே நம்ம ஸ்டவ்வை கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம ஒரு ஸ்டவ்வே நம்ம கிளீன் பண்ணிட்டோம். நான் வந்து இன்னைக்கு வந்து அதை வச்சு இன்னும் நிறைய என்னென்ன டிப்ஸ் இருக்குன்றது சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பர்னர் இருக்கு இல்லையா, அதை ஊறிச்சுல அதை எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா மீதி அந்த பேஸ்ட்ல இன்னொரு பேக்கெட் இந்த டியூப்ல இருந்த கொஞ்சமா பேஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை வச்சு நான் இந்த பர்னர் தேய்க்கிறேங்க. தேய்க்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த வந்து பர்னர் வந்து என்ன அழகா கிளீன் ஆகி வருது. இது மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி நம்ம போடும் போது பர்னர் வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்லா கிளியரா இருக்கும். அப்ப நமக்கு கேஸும் நாலா பக்கமும் வந்து நம்ம செய்யற டிஷ்ஷோ சரி, நம்ம செய்யற வந்து எந்த பாத்திரத்தை நம்ம செஞ்சாலுமே பாத்திரத்துல நல்லாவே நமக்கு கேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த பாத்திரத்துக்கு பேலன்ஸா இருக்கும். அப்ப நமக்கு கேஸும் நமக்கு மிச்சமாகும். அதனால நீங்க வாரத்துல ஒரு தடவையோ இல்ல வாரத்துல 2 தடவையாவது நீங்க இந்த பர்னரை கிளீன் பண்ணிக்கோங்க. பாருங்க, அந்த பர்னருக்கும் இந்த சின்ன பர்னருக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது கிளீன் பண்ண பர்னரு. இதை நம்ம இது போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து நான் இதை ஏத்தி காட்டுறேன். அதாவது நான் ஆன் பண்ணி காட்டுறேன் அடுப்பை. நமக்கு என்ன அழகா நமக்கு எரியுதுன்னு பாருங்க. நல்லாவே எல்லா பக்கமும் நல்லா எரியும். கண்டிப்பா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம இதை கிளீன் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே நம்ம மீதி 2 பர்னரை போட்டு நம்ம இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா கிளீன் பண்ணிட்டோம் கேஸ் ஸ்டவ்வை. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு பாருங்க. அதான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 2 பர்னரையும் இதுல போட்டுட்டு ஊற வச்சுட்டு நம்ம அடுத்தது நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டியூபை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எத்தனை நீங்க டூத் பேஸ்ட் டியூப் வச்சிருக்கீங்களோ இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நிறையவே டூத் பேஸ்டோட அந்த பேஸ்ட் இருக்குங்க. அதனால இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் நம்ம கட் பண்ணும் போது நான் பாருங்க, இந்த ரிங் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி எடுத்து 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது என்ன யூஸ் பண்றதுன்னு நெக்ஸ்ட் நான் சொல்றேன். இது நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான தண்ணி தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா இது மாதிரி அலசுங்க. அதுல அலசும் போது நமக்கு அந்த பேஸ்ட்ல இருக்கு அந்த டூத் பேஸ்ட் இருக்கிற, அதாவது அந்த டியூப்ல இருக்கிற அந்த பேஸ்ட் எல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். பாருங்க, இப்ப நமக்கு ஒரு கலர் நமக்கு சேஞ்ச் ஆகுதா உங்களுக்கு தெரியுதா? அந்த டூத் பேஸ்ட் எல்லாமே நமக்கு கலந்துருச்சு. இது நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற கத்திரிக்கோல், நம்ம யூஸ் பண்ற கத்தி எல்லாமே இதுல போடலாங்க. இது 2-3 நிமிஷம் ஊறட்டும். நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு, இதையும் நான் உங்களுக்கு இதுல கிளீன் பண்ணி காட்டுறேன். நம்ம இது மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தாலே நம்ம கிளீன் ஆகி வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இன்னொரு இதையும் நான் போடுறேன். அதாவது நம்ம வந்து இந்த பீட்டர் வச்சிருப்போம் இல்லையா, பீட்டர்ல நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு இது மாதிரி வச்சிருப்போம். இது கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதையும் நான் இதுல போடுறேன். இதையும் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊறினதும் நம்ம நார்மலா இருக்கிற நாரை வச்சு தேய்ச்சி நம்ம பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா எந்த வித எதுவுமே நான் வந்து லிக்விடோ சபீனாவோ எதுவுமே எடுக்கல. இதுல ஊற வச்சு நான் அப்படியே தேய்க்கிறேன். அந்த டியூப்ல இருக்க கொஞ்சமா பேஸ்ட் எடுத்துட்டு நம்ம எல்லாம் தேய்க்கலாம். இது மாதிரி தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். என்ன அழகா நமக்கு கிளீன் ஆகி வருது பாருங்க. இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் பேஸ்ட் எல்லாம் எதுவுமே எடுக்கல. நம்ம வேஸ்டா இருக்கிற பேஸ்ட்ல இருந்து எடுத்தது ஒண்டிதான்.
இத பார்த்தீங்கன்னா, சாதாரண இந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா நம்ம தேய்ச்சாலே போதும். ரொம்ப நம்ம அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியமும் கிடையாதுங்க. இது நல்லா நீங்க ஊற விட்டுட்டு நீங்க தேய்க்கும்போது இன்னும் நமக்கு ஈஸியாவே கிளீன் ஆயி வரும். பாருங்க. நமக்கு தேய்க்கும்போதே அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு தெரியுதா? இது மாரி நீங்க தேய்ச்சுட்டு, நான் வந்து இன்னைக்கு வந்து இத வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டுன்றதுனால, நான் இதோட சேர்த்து போட்டேங்க. சப்போஸ் நீங்க வந்து உங்களோட பூஜை பாத்திரத்த நீங்க வந்து வாஷ் பண்றீங்க அப்டின்னும்போது, தனியா நீங்க அதுக்கொண்டி நீங்க இந்த மாரி பேஸ்ட்ட போட்டு நீங்க வாஷ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா கிளீன் ஆயி வருங்க. எந்தவித கை வலியுமே இல்லாம நம்ம பூஜை பாத்திரத்துல ஈஸியா கிளீன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, வெள்ளி பாத்திரத்த கூட நீங்க பேஸ்ட் வச்சு கிளீன் பண்ணும்போது, நல்ல ஒரு பளபளப்பு தரும். நான் இப்ப கிளீன் பண்றது பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டர்ல வரும் இல்லையா? ஹேண்டில் அந்த நம்ம யூஸ் பண்ற பீட்டருக்கு யூஸ் பண்ற அந்த இதுதாங்க இது. இதுவும் நமக்கு துரு பிடிச்சிருந்த மாரி இருந்துச்சு. இதுவுமே நமக்கு அழகா கிளீன் ஆயி வருது. கண்டிப்பா நீங்க இது மாரிலாம் நீங்க உங்க வீட்ல இருந்துச்சுன்னா, அதாவது வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடுற இந்த டூத் பேஸ்ட் டியூப நம்ம இது மாரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது, அதுலயும் நமக்கு மணியும் மிச்சமாகும், நம்ம நேரமும் மிச்சமாகுங்க. கடையில போய் ஒரு பொருள் இதுக்காக தனியா ஒரு கிளீனிங் பொருள் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் நமக்கு என்ன அழகா கிளீன் ஆயி வந்திருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கத்திரிக்கோல் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நமக்கு துரு புடிச்சு ஒரு மாதிரி அழுக்கா இருந்துச்சு. எல்லாமே நமக்கு கிளீன் ஆயிடுச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த வித லிக்விடுமே நான் சேர்க்கவே இல்ல. அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த டூத் பேஸ்ட்டோட தண்ணி ஒண்டி தாங்க. எதுவுமே நான் சேர்க்கல. அதுக்கே நமக்கு நல்லாவே நமக்கு சூப்பரா கிளீன் ஆயி வந்துச்சு. இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட்ல நீங்க இன்னும் கொஞ்சம் சபினா போட்டு தேய்க்கும்போது, இன்னுமே நல்ல ஒரு பளபளப்பு தன்மை குடுக்கும். கத்தியும் பார்த்தீங்கன்னா, நல்லா நமக்கு ஷார்ப்பா கிளீன் ஆயி வந்துடுச்சு. இப்போ இந்த கத்திய நம்ம எப்படி ஷார்ப் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்கோல் ஷார்ப் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த அ த முட்டை ஓட எடுத்து இது மாரி நம்ம கட் பண்ணலாங்க. சப்போஸ் உங்க வீட்ல நீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னும்போது, நம்ம யூஸ் பண்ற மாத்திரை கவர் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க அதையும் நீங்க இது மாரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது, நமக்கு கத்திரிக்கோல் நல்லாவே ஷார்ப்பா இருக்கும். நம்ம வீட்ல ஒரு கத்திரிக்கோல் வாங்குனாலே போதும். நம்ம வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாரி இந்த கத்தியும் என்ன பண்ணுங்க, இந்த முட்டை ஓட இது மாரி வச்சுக்கோங்க. கையில பார்த்து வைங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது இந்த முட்டை ஓடு ஈஸியா கட் ஆயிடும் இல்லையா? அதனால லைட்டா நீங்க அந்த முட்டை ஓட புடிச்சுட்டு மேலேருந்து கீழ வரைக்கும் இது மாரி தேய்ச்சு தேய்ச்சு விடுங்க சைடு வாக்குல. இது மாரி தேய்க்கும்போது என்ன ஆகும்னா, கத்தி நல்லாவே ஷார்ப் ஆகுங்க. பாருங்க இது மாரி நீங்க தேய்ச்சு விடுங்க. முக்கியமா இது மாரி தேய்க்கும்போது ரொம்ப நீங்க ஹார்டா தேய்ச்சிராதீங்க. அப்ப முட்டை ஓடு உடைஞ்சு நம்ம கையில வந்து கத்தி பட்டுடும். அதனால நீங்க பொறுமையாவே தேய்ச்சாலே போதும். நமக்கு நல்லாவே ஒரு ஷார்ப்னஸ் குடுக்கும். பாருங்க நல்லா ஷார்ப்பா இருக்கு. இது மாரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேஸ்ட் கட் பண்ணும்போது எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த அ பேஸ்ட்ல இருக்கிற அந்த டியூப்ல இருக்க சின்னதா ஒயர் மாரி நம்ம கட் பண்ணி எடுத்தோம். அது பேஸ்ட் டியூப இது மாரி நம்ம சைஸா கட் பண்ணி எடுத்தோம்ல சின்னதா, இத நம்ம இது மாரி கத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஸ்பூன், கரண்டிலாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ற ஒயர்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம இது மாரி போட்டு, அது உள்ள சொருகி நம்ம வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது மாரி கட் பண்ணி நெறைய விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சாலே போதுங்க. நம்ம வீட்ல வேஸ்ட்ட கம்மி பண்ணலாம். இது மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.